அப்புறம் ரங்கன் ஜெயிலுக்கு போறத பத்தி கூட கவலைப்படலீங்க. ஆனா பாவம் தம்பி உங்களால என்னாலயா அப்படின்னு ரங்கன் சொல்றான். நான் சொல்றேன் அத கேட்டு நீ சும்மா வரல. சும்மா இருப்பா. ஆனா பாவீங்களா டே, உங்களை மாதிரி 4 ஏழைங்க செத்தாத்தான் இப்படி ஒரு முதலாளி உயிரோடு இருக்க முடியும்னு சொன்னேன். சொன்னேன் இதெல்லாம் நினைச்சு பிரயோஜனம் இல்ல, நம்ம கையில ஒண்ணுமே கிடையாதுறாங்க, எல்லாம் ஈசன் செயல்னு கைய மேல கவச்சு விட்டேன். ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், என்ன ஏழைங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம குட்டிட்டே இருக்கலாம். அவனுக்கு நிமிந்தானுங்க. என்ன சொன்ன? இப்படி சொல்றான். ஐயோ விளக்கடைஞ்சு போச்சே, விளக்கடைஞ்சு போச்சே. ஐயா சாமி சுவிட்ச போடுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? யாரது? எங்க வந்த? ஏன் பேச? என்னது? சாப்பாட்டுக்கு துணிக்கு வழி இல்லாம படிப்பை விட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டானே என் தம்பி. அவன் எழுதுற அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவன்கிட்ட சேர்த்து வச்சிருந்த பணத்தை சமயத்தில் அவனுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுக்காதுல்ல. ரங்கா போவனிய யாராங்க? எங்க அம்மாவை கொன்னீங்க, என்ன திருடன் முத்திரை குத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்க. இப்ப என் தம்பியோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. ஜமீன்தார் மரியாதை எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல. இப்ப நான் எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கிறேன். என்னடா மிரட்டுற? போறேங்க. இப்ப போயிடு. போறேன் மாமா போறேன். என் கணக்க ஒரு வழியா முடிச்சுக்கிட்டு போறேன். சீக்கிரண்டா, உன் கணக்கை இப்பவே ஏன் சுத்து வரலா பஞ்சானி வந்துடுவேன். ஜமீன்தார் செருப்பு கடிச்சு செத்தவன் உண்டு, பாம்பு கடிச்சு பழைச்சவன் உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? சுத்தாதீங்க சுத்தாதீங்க. இப்ப ஏன் சுட்டு வர ராசிண்டா நீங்க சுருண்டு போயிடுங்க. கொஞ்ச நேரத்துல நிலைமை எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? சாமி அங்கிட்ட அக்காட்ட என்ன சுத்துதார அக்கா. ஏன் கூப்பிட்ட? எல்லா பொறுப்புகளையும் தம்பிக்கிட்ட ஒப்படைச்சிங்களே, பொட்டி சாதியை மட்டும் ஏன் கொடுக்கிறேன்? எடுங்க சாதிய. அவர் அங்க இப்படித்தான் பத்து பத்து ஏற்றுவான். ஐயோ இப்படி கொள்ள அடிக்கிறாரு. ஆபத்து வரும்போது உங்க படையும் பணமும் உங்களை காப்பாற்றாது. மனுஷனை மனுஷனா மதிக்க கற்று. ஐயோ பணமெல்லாம் போட்டு போட்டு வாங்க. நம்ம ஜமீன்தார் வீட்டு பண்ணையில வேலை பார்த்த ரங்க ஜமீன்தாரையே துப்பாக்கியை காமிச்சு பயமுறுத்தி நிறைய பணத்தையும் நகைகளையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். அதனால அவனை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 1000 ரூபாய். ஏன்னா
இது ஜமீன்தார் வீட்டு நகை தான். அப்போ ரங்க இந்த பக்கம் தான் போயிருக்கோம். சரி, நீங்க எல்லாம் அப்படி வாங்க, நான் இப்படி வரேன். ஊரு பூரா சேர்ந்து நாய் மாதிரி என்ன வரட்டாங்க. இப்ப ஓடுறாங்க பாரு பேடி பசங்க. ஏன் என்ன இப்படி வரட்டானுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு வாசல் கூட பிறந்த தம்பி எல்லாரும் இருந்தும் நான் அனாதை ஆயிட்டேன் தங்கம். நான் அனாதை ஆயிட்டேன். இல்ல ரங்கா, இல்ல, நீ அனாதை இல்ல. இந்த ஊரு உலகம் எல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் வாழ்நாள் பூரா உனக்கு துணையா நான் இருக்கு. கவலைப்படாத ரங்கா. ஏன்பா தோட்டாவை வீணாக்குற? யார் நீங்க? உன்ன போலதான் நாங்களும். அப்படின்னா நாட்டுல உள்ள பெரிய மனுஷனுங்க எங்களை காட்டுக்கு விரட்டிட்டாங்க. இப்ப இந்த காடுதான் எங்க வீடு. நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க. விருந்தாளியா? ஆமா, இன்னைக்கு விருந்தாளி, நாளையில இருந்து எங்க கூட்டாளி. சரி, வாங்க போலாம். வாங்க.
எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க. திருப்பி கொடு. ஐயா, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. நேற்றுதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. மாப்பிள்ளையோட ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். அது ஆபத்து சமயத்துல உயிரை கொடுத்தாவது பெண்களை காப்பாற்றணும். நீ கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டியே, ஆயுசு பூரா எப்படி அவளை வச்சு காப்பாற்ற போறேன்? உங்களுக்கு எந்த ஆபத்து வராது, பயப்படாம போங்க. பெரிய தலைமை பிரபு, நல்ல வேட்டை நாசமா போச்சு. பெரிய ஆபத்து பார்த்தவன் பண்ணாத வச்சங்க. கை கட்டு இருக்கு, வாய் கட்டாம போச்சு. ஏன் எல்லாரும் கொலை புரிக்க செய்யறது செய்த பத்தி எங்களே கேள்வி கேட்கிறியா? பாவம், அவங்களையா கொள்ளையடிக்கிறது? பெரிய மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள பகல் கொள்ளையடிக்கிறாங்களே, அவங்களே வளர்க்கணும். உபதேசம் காலுக்கு நல்லா இருக்கு, வயிற்றுக்கு வயிற்றுக்கா? வாயாங்க. ஜமீன்தார் ஆமா மாமா, இது என்னடா இது போலாம்? இவங்கெல்லாம் யாரா? எல்லாரும் என் கூட்டாளிங்க மாமா. மாமா, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசியா இருக்கு, சாப்பாட்டுக்கு நெல்லு வேணும். உங்களுக்கு இல்லாததாடா, அள்ளிட்டு போகடா. எடுத்துட்டு போ. மெதுவாடா, மெதுவா, சட்டம் கேட்க போகுது. மெதுவாடா, திருட கூட தெரியல உங்களுக்கு. உன்னை நான் இந்த நிலையிலேயே பார்க்கணும். எப்படியோ நல்லா இருக்கியா ஐயா? என்னமோ உயிரோட இருக்க மாமா. ஏன் மாமா, என் தம்பியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஒண்ணுமே தெரியலப்பா. நான் போயிட்டு வரட்டுமா? புது திருடங்கள் சரியா தாண்டா இருக்குது. ஜமீன்தார்கிட்ட நான் எப்படி பதில் சொல்றது? என்ன கட்டி போட்டுட்டு போ, அப்பதான் நான் தப்பிச்சுக்க முடியும். டேய், பண்ணவா அந்த கயிறு கைது பண்ணா. கட்டு கால் வந்துருவீங்க, எல்லாம் எடுத்துட்டு போங்க. கட்டு 10 எடுத்துட்டு போ, 10-15 கோழி முடிச்சுட்டு போ. ஜவாய் என்னடா ரங்க, ஒழுங்கா கட்ட கூட தெரியல. நீ எல்லாம் திருட்டு தர எப்படித்தான் பண்ண போறியோ? கட்டா என்ன நெருப்பு வைக்கிறீங்க? ரொம்ப நல்ல காரியம், ரொம்ப நல்ல காரியம். வை 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 வை, ஒண்ணு அவசரம் இல்ல, நின்று தினமா வைய. ஆஹா, எனக்கு ஜமீன்தாரே எரியுற மாதிரி இருக்குது. தண்ணி பிடிச்சி வைங்கடா, வெந்நீர் போட்டு குடிச்சுக்கிறேன். இந்த இடம் தானே என்ன திருடனாக்குச்சு. எத்தனை வீட்டுக்கு ஜமீன்தார் நெருப்பு வச்சிருப்பான். என் மனசு வேகுது மாமா, என் மனசு வேகுது. அதே மாதிரி இந்த இடமும் வெந்து நாசமா போகுது. சரி, சீக்கிரம் போ. ஆஹா